பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதில் வந்துட்டு இப்போ பேசுபொருளாக இருக்குது அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிற விஷயம் பேசுபொருளாகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஏக்நாத் ஷிண்டே ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரை காபந்து முதலமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் ஃபட்னாவிஸும் அஜித் பவாரும் துணை முதலமைச்சர் பதவி வந்து விலகியிருக்கிறாங்க. இதை ஒட்டி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. முதலமைச்சர் பதவி விட்டு கொடுப்பாரா ஷிண்டே அவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஃபட்னாவிஸ் தான், ஏன்னா பிஜேபி தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, பிஜேபி தான் கன்ஃபார்ம் சிஎம் வரும்னு ஒரு பேசு போல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன டைனாமிக் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இருக்கிற பாலிடிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிறதோ அல்லது ரிசல்ட்ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற 3 பிளேயரில் 2 பிளேயர், அதாவது ஃபட்னாவிஸ் ஒருத்தர், ஷிண்டே ஒருத்தர், அஜித் பவார், இந்த 3 பேரில் ஃபட்னாவிஸ் தவிர மற்ற 2 பேரும் வந்து அரசியல் ரீதியாக ஒரு நம்பத்தகுந்தவர்கள் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் ஒரு பிளாக் ஹார்சஸாக இருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் வேணால் அவங்களுடைய சுயலாபத்துக்காக எப்படி வேணால் ஒரு முடிவை. ஆனால் மக்கள் இந்த வாட்டி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிரிவை தாண்டி இந்த பிரிவுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்றதை ஒத்துக்கிறேன். பட் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்தவங்க, 2 பேருமே ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்தவங்க. அதுலேயும் அஜித் பவாருடைய வரலாறு என்னென்னா, டக்குன்னு பாஜக கவர்மெண்ட்டுக்கு போவார், ஒரு நாள் காலங்காத்தால் 4 மணிக்கு பதவி ஏற்றுப்பார், அடுத்த நாளே அதை விட்டு வெளில வருவார், காங்கிரஸ் அமைச்சர்கள் காங்கிரஸோடைய கூட்டணியில் சேர்ந்து அங்கே இருப்பார், அப்புறம் அதை உடைச்சிட்டு திருப்பி அங்கே போவார், இங்கே பாஜகவுக்கு போவார். அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. வந்து இவங்க 2 பேருமே நம்ப தகுந்தவர்கள் இல்லை. பட் இவங்க கூடயே பாஜகவுக்கு என்னென்னா, தாங்கள் வந்து அதிகாரத்தில் முதன்மையாக இல்லாட்டி பரவாயில்ல, தாங்களும் அதிகாரத்தில் ஒருத்தராக இருக்கணுன்றது அவங்க பாயிண்ட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதிகமான இடங்களை பெற்று விட்டோம், 132 இடங்களை பெற்றிருக்காங்க, 288 இடங்கள். அது ஒரு பெரிய விஷயந்தான். மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு 15 இடமோ 10 இடமோ 12 இடமோ கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. அவங்க நினச்சாங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து பிரேக் பண்ணி ஒரு 10 பேரை இழுக்கிறது ஒன்றும் பெரிய காரியமும் கிடையாது. அதனால் வந்து அவங்க நினச்சா பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து ஷிண்டே வந்து கட்சியை உடைச்சின்னு வந்தார் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அவருக்கு சிஎம் போஸ்ட்டு கொடுத்தாங்க. ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்ததுனால கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சிட்டு வந்தார், நிதிஷ்குமார் கூட்டணியை உடைச்சிட்டு வந்தார், அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கு பெற்று துணை முதல்வர் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி துணை முதல்வர் பதவி எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம மத்தியில் ஆட்சியில் இருக்கோம், நம்ம இங்கே துணை முதல்வராக இருந்தால் கூட இங்கே முதல்வராக இருக்கிறவர் நம்மளை மீறி இன்னும் பண்ணிட முடியாது அப்படின்ற எண்ணத்தில் கொடுப்பாங்க. ஆனால் அதிகாரத்தை முழுக்க இவங்க தான் பயன்படுத்துவாங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கட்சியை எப்படி வளர்க்கணும், அவங்க செல்வாக்கு எப்படி உயர்த்தணுன்றதை, அதில் அவங்க ஐடியாலஜி எப்படி கொண்டு போய் திணிக்கணுன்றதில் கரெக்டாக தெளிவாக இருப்பாங்க. அதில் பாஜக அவங்க துணை முதல்வராக இருக்காங்களோ இல்லை மந்திரியாக இருக்காங்களோ அதை பற்றிலாம் கவலை இல்லை, அதிகாரத்தில் இருக்கணும் தான். ஆக்சுவலாக கோல்வால்கர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நம்ம வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிச்சது நம்மளுடைய முதல் வேலையை அதிகாரத்தை பிடிப்பது. நீங்கள் உங்கள் ஐடியாலஜிலாம் வந்து வச்சுக்கோங்க, அதிகாரத்தில் போனால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எப்பாடிப்பட்டாவது நம்ம அதிகாரத்தை ரீச் பண்ணி ஆகணும். அங்கே உட்கார்ந்த பிறகு நம்மளுடைய ஐடியாலஜி எப்படி செயல்படுத்தணும் நீங்கள் பண்ணணும். அதனால் அதிகாரத்தை பிடிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றது அவருடைய பாயிண்ட். அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சியில் அதிகாரத்தை வரத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க. அப்போ இப்போது வந்து ஃபட்னாவிஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப் கிளைம் பண்ணுறதுல வந்து ஒரு அதுக்கு ரீசன் இருக்குது. தான் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் 18 இடங்கள் தான் வாங்கினாங்க. எதிர்கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்கள் வாங்கி விரும்பினாங்க. அதுக்கப்புறமே ஷிண்டே மூச்சுட்டார். என்னென்னா, நம்ம ஏதாவது செஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்ட்டு ஒரு பக்கத்தில் பல நலத்திட்டங்கள்லாம், இப்போது லடுக்கி பெகன் 1500 ரூபா கொடுக்குறது போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுத்த ஆரம்பித்தார். விவசாயிகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பல திட்டங்கள், ஈவன் முஸ்லீம்களுக்கு கூட பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு கேள்வி வருது. இப்போது ஃபட்னாவிஸ் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கோம், ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சர் வைக்கும்போது நாங்கள் வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருந்தோம், இதனால தான் நம்மளால் திரும்பி ஆட்சி முடிக்க முடியுதுன்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டே வந்து முறையிட மாட்டாரா? இல்லை, கண்டிப்பாக ஏக்நாத் ஷிண்டேவோட ஆட்களோ இல்லை அவங்க வந்து நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணணும், எங்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த பரிசு தான் இந்த வெற்றி அப்படின்னு அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது. அதே சமயம் வந்து பாஜக தரப்புலேருந்து வந்து ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் இது, அதனால தான் நம்ம வந்து செயல்படுத்த முடிஞ்சது, மத்திய அரசோட பல திட்டங்கள் போய் மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு, 2வது வந்து மோடி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லி என்ன சொல்கிறாங்க, மத ரீதியான பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுத்தது அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க கையில் எடுத்தாங்க. இவங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்புன்னு காங்கிரஸ் சொன்ன ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து அவங்க அப்படியே மடைமாற்றினாங்க. யார் பாஜக மடைமாற்றினா என்ன சொன்னாங்க, ஜாதிகளை பிரித்து கோட்டாவை தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜார்க்கண்டில் போய் என்ன பேசினாங்க, ஷெட்யூல் ட்ரைப்கிட்ட உங்கள் இடத்த பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசினாங்க. எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்க, எருமையை பிடிங்கி கொடுத்துருவாங்கலாம் பிரதமர் பேசினாரோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிரச்சாரம் தான். அதை பிரிந்திருந்தால் நாம் வந்து அழிஞ்சு விடுவோம்,
ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம்னு இந்துக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணுறது ஆர்எஸ்எஸ். அதை மோடி தான் அந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தார். அதே மாதிரி முஸ்லீம்கள் வெறுப்பு பேச்சுக்கள் நிறையா, அதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் கீழ் லெவலில் ஒர்க் பண்ணது, ஆர்எஸ்எஸ் கீழ் லெவலில் ஒர்க் பண்ணாங்க. அதுவும் ஒரு வெற்றிக்கு ஒரு காரணம் தான். இவருடைய திட்டங்கள், ஷிண்டேவோட திட்டங்கள், பாஜகவோட பிரச்சார இது மத ரீதியான பிரச்சாரம், ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் லெவல் பிரச்சாரம், இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து வெற்றியை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அவங்க தனியாக 130 போன வாட்டியே 105 இடங்கள் வாங்கினாங்க. அப்போவுமே ஷிண்டே தான் சிஎம் இருந்தார். அவர் கட்சியை பிளந்துன்னு வந்தாருன்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி தேர்தலுக்கு அப்புறம் 132 இடங்கள் பெற்றதுனால நிச்சயமாக பாஜக தாங்கள் தான் முதலமைச்சர் பதவி, அதுவும் ஃபட்னாவிஸுக்கு தான் கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் ஷிண்டே வந்து நிச்சயமாக ஃபைட் பண்ணுவார். ஷிண்டேக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, மகாராஷ்டிராவில் வந்து மராத்தாக்கள் வந்து கொஞ்சம் அதிகமான பாப்புலேஷன், செல்வாக்கோடு இருக்கிறவங்க, ஒரு அரசியல் அதிகாரம், அப்புறம் வந்து பொருளாதார அதிகாரம், எல்லா அதிகாரமும் மராத்தாஸ் கையில் தான் இருக்குது. ஃபட்னாவிஸ் வந்து பிராமின், அவர் மராத்தா கிடையாது. ஸோ ஃபட்னாவிஸ் வந்தால் இப்போ மராத்தாக்காக போராடுறாங்க, ரிசர்வேஷனுக்காக போராடுறாங்க, அந்த தலைவர் சொல்லிட்டாரு, ஃபட்னாவிஸ் வந்தால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டாரு. அப்போது ஜாதி ரீதியாகவும் ஷிண்டேக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ஷிண்டே 2.5 வருஷம் நல்லாட்சி கொடுத்தாரு, அவருக்கு அவரோட ஆட்சி கிடைத்த பரிசு தான் இது. ஆனால் பாஜக தான் தனியாக அதிகமான இடங்களில் பெற்றிருக்கோம். மோடியோட சொல்லுவாக்கு, மத ரீதியான பிரச்சாரம், மத்திய அரசோட திட்டங்கள், இதன் மூலம் ஆர்எஸ்எஸோட பிரச்சாரம், இதன் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது பாஜகவுக்கு என்ன வழி இருக்குது? ஆக்சுவலாக இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வரதுக்கு என்ன வழி இருக்குது? இதுலேருந்து இன்னையோட அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட 5 வருஷ ஆயுள் முடியுது. இன்றைக்கி அப்புறமும் நீங்கள் புது கவர்மெண்ட் பதவி ஏற்றுக்கலாம், ஜனாதிபதி இப்போ ரூல் கொண்டுறணும், அசம்பிளி அப்படியே இருக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படியே இருப்பாங்க, டெம்பரரியாக ஒரு ஜனாதிபதி ரூலை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க போய் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்து அப்புறம் ஆட்சியை அமைச்சிக்கலாம். அப்போது இன்னைக்கு நள்ளிரவுக்குள்ளே அதை பண்ணியாகணும். பண்ணலைன்னா நீங்கள் பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பு அரசியல் சட்டத்தை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படி கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோட பட்டியலை வந்து கவர்னர்கிட்ட வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமே சட்டமன்றம் வந்து உயிர் பெற்றுது அது ஆக்சுவலாக. அதனால் வந்து பிரசிடென்ட் ரூலை நீங்கள் அமுல்படுத்த வேண்டியதில்லை, இந்த கவர்மெண்ட் பதவி ஏற்றுக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது. இன்றைக்கி அரசியல் சட்ட நாளாக இருக்கிறதுனால இந்த சட்டத்தை எப்படி அவங்க இன்டர்பிரிட்டேஷன் கவர்மெண்ட் எப்படி பண்ண போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பொதுவான ஒப்பீனியன் என்னென்னா, இன்றைக்கி ராத்திரியோட அந்த பதவிக்காலம் முடியுது, சட்டமன்றத்துக்கு இன்னும் உயிர் வரல, யாருமே பதவியும் ஏற்றுக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, ஆனால் பதவி யாரும் ஏற்றுக்காத போது அது வந்து இன்னும் அமுல்படுத்தப்படாத ஒரு விஷயமாக தானே இருக்குது. அதனால் வந்து இன்னையோட ராத்திரியோட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இதற்கான முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரு முதல்வராவது பதவி ஏற்றுக்கணும். வந்து ஒரு முதல்வர் மட்டும் பதவி ஏற்றுனா கூட இந்த டெட்லாக்லேருந்து அவங்க வந்து விடுபடலாம். ஆக்சுவலாக அது பண்ணுவாங்களேன்னு தெரியாது. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன வழி இருக்குன்னா, இந்த ஷிண்டே இதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழி என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஃபட்னாவிஸ் இப்போவே முதல்வராக பதவி ஏற்றுக்கிறது, அதுக்கு அஜித் பவார் ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷிண்டே வேணால் சேராத இருந்தால் பிடிக்கல, சேராத இருந்தால் தனியாக போய்க்கலாம். இல்லை அவர் பரவாயில்ல, நமக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் உள்துறை கொடுக்குறாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன்னு வரலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் பதவி தான் முக்கியம், ஷிண்டேக்கெலாம் வந்து சேர்ந்துக்கலாம். அப்போ சுமூகமாக போய்டும், ஒன்றும் இருக்காது. இல்லை ஷிண்டே அடம் பிடிக்கிறாரு, எனக்கு தான் கொடுக்கணுன்றாரு, அப்படியும் பிஜேபி பதவி ஏற்றுட்டாங்கன்னா ஷிண்டே தனியாக எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து எதிர்கட்சி தலைவராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சி தலைவராக மாறதுக்கான வாய்ப்பு. நான் வெளியிலேருந்து ஆதரிக்கிறேன் உங்கள் கட்சியை, நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன், அது ஒரு அந்த ஸ்டேட்டஸில் அவர் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த அவர் சூஸ் பண்ணுவாரா அப்படின்றது கேள்விக்குறி. பவரில் இருந்திருக்காரு. வந்து இப்போது அவருக்கு சீஃப் மினிஸ்டர் கிடைக்கல, உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா நிச்சயமாக அவர் கொஞ்சம் யோசிப்பார்ல. முதல்வர் சேரில் இருந்தவர் டெப்டி சிஎம்மாக இருக்கிறதுக்கு யோசிப்பார் இல்லையா? சரி, அதுக்கு பதில் நான் எதிர்கட்சி வரிசையிலே உட்காந்தாருன்னா இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது அவர் ஏற்கனவே பவரில் இருக்கும்போது பவரை விட்டுட்டு போயிட்டு எதிர்கட்சி தலைவராக உட்காரதுன்றது எப்படி நியாயமாக இருக்கும்? அதுதான் சரி, கரெக்டு சார். பட் இங்கே தான் இவங்க கொடுக்கல, நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு பிஜேபி சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? நாங்கள் தாங்க 132 இடத்துல இருக்கோம், நாங்கள் தாங்க சிஎம் சொல்லும்பொழுது இவருக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையே வெளியில். அஜித் பவாரும் வெளியில் வரமாட்டார், அவர் பிஜேபியோட தான் இருப்பார். இப்போ இவர் மட்டும் தனியாக போராடினா என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்ல, நான் வெளியிலேருந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எதிர்கட்சி தலைவராக, அங்கே யாருக்குமே எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஷிண்டேக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு அந்த ஸ்டேட்டஸ் அவர் உட்காந்து அது ஒரு சரி நம்ம அடுத்த தேர்தல் நம்ம முழுசாக நம்ம பதவிக்கு வந்துக்கலாம், இப்போ நம்ம எதிர்கட்சியாக உட்காந்துக்கலாம்னு நினச்சி உட்காந்தாருன்னா அது ஒரு வழி இருக்குது. இன்னொன்று, பாஜகவே எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும், ஷிண்டேக்கே கொடுத்துடலாம், இப்போ தற்சமயத்துக்கு அவரே இருக்கட்டும் அப்படின்னு ஷிண்டே கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, கொடுத்துருவாங்க. ஷிண்டே கொடுத்துட்டு ஃபட்னாவிஸ் கூட டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்துப்பார். ஆனால் நாட்கள் போக போக ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே பாஜக மற்ற கட்சிகள்லேருந்து ஆட்களை இழுத்து ஒரு 15-20 பேர் இழுத்து அவங்க ஒரு சுயமாக மெஜாரிட்டி வந்த பிறகு இவரை வந்து கட் பண்ணி விடுறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுவாங்க.
அப்படி பண்ணினார்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ஷிண்டே எப்படி தன்னை வந்து மேம்படுத்திக்கிறாரு, தனக்கான ஆதரவை எப்படி கூட்டிக்கிறாருன்றதை பொறுத்து அவருடைய இப்போ எப்படி இங்கே எடப்பாடி வந்து ஓபிஎஸை தள்ளி விட்டுட்டு அவர் முழு செல்வாக்கோட வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி விஷயத்தை இப்போ ஷிண்டே பண்ணுவாரா? அவரால் பாஜகவை பிளக்க முடியாது. ஆனால் பாஜகவால் ஷிண்டேவை பிளக்க முடியும். ஏன்னா மத்தியில் இருக்கிற சென்ட்ரல் ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அவங்க பயன்படுத்தலாம். இவருக்கு வேறு எந்த வழியும் கிடையாது ஷிண்டேக்கு. அதனால் ஷிண்டேவை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பாஜக நேரடியாக இப்போயே வந்துட்டு அவரை சங்கடப்படுத்துகிறாங்களா, அவர் அதை ஏற்றுக்கிறாரான்றது பாயிண்ட்டு. இல்லை பாஜக வேண்டாம் பிரச்சனைன்னு ஷிண்டேவை இப்போ அமர்த்திட்டு ஒரு 1.5 வருஷம் கழித்து அவரை தூக்கி போட்டு அவங்க சுயமாக ஒரு மெஜாரிட்டி வந்து ஆட்சி நடத்த போகிறாங்களான்றது ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே வந்து பாஜக ஹைகமாண்டுக்கு ஒரு தலைவலியான விஷயம். ஷிண்டேக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் இதை விட்டு போனார்னு வச்சுக்கோங்க, தாய் ஸ்தாபனமான அந்த உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாலே இவர் போய் இணைய முடியாது. இணைஞ்சி உத்தவ் தாக்கரே கீழே இவர் மறுபடியும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு இந்த கட்சி வந்ததுன்னா உத்தவ் தாக்கரே தான் சிஎம்மாக இருப்பார் அங்கே போய் சேர்ந்தாருன்னா. அதனால் இவர் தனியாக ஒரு சிவசேனான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. மக்களும் அங்கீகரிச்சிட்டாங்க. அது சின்னம் எப்படி வாங்கினார், பாஜக தயவில் தான் வாங்கினாருன்னு தெரிஞ்ச விஷயம். ஆனால் சின்னத்தை வாங்கி வின் பண்ணிட்டார்ல. அதனால் இனிமேல் உத்தவ் தாக்கரேட்ட போகிறதும் பெரிய அது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அஜித் பவார் எப்போலாம் வந்து என்சிபி சரத்பவார் ஆளுங்களோட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரத்பவார் ஆளுங்க வந்து அஜித் பவாரோடு சேர்ந்து அந்த கட்சி ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஷிண்டே சிவசேனாவும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த சூழலில் வந்து பாஜக என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது அப்படின்றது இந்த 2 வழி தான், நான் சொன்ன 2 வழி தான் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 வழியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, பட்னாவிஸை கொண்டு வந்து இப்போவே திணிக்க போகிறாங்களா, இதன் மூலமாக ஷிண்டே கோவப்படுவாரா, இல்லை அவங்க கொடுக்குற டெப்டி சீஃப் மினிஸ்டர் நல்ல இலாக்காவேத்துன்னு உட்காந்துருப்பாரா, இல்லை பாஜக ஹைகமாண்டை ஷிண்டேவே இப்போ இருக்கட்டும் 1.5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ண போகிறாங்களா? இந்த விஷயங்களில் 2த்தில் ஒன்று ஏதாவது நடக்கணும். ஆக்சுவலாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோல்வி அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சது ஆர்எஸ்எஸ் வந்து சரியாக வேலை செய்யலை, களத்தில் அவங்க வேலையே செய்யலை அப்படிங்கிற காரணம் தான் சொல்லப்படுச்சு. இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 குழுக்கள் வந்து டோர் டு கேம்பெயின் பண்ணாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. அங்கேருந்து இங்கே என்ன மாற்றம் கண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நடுவில் வந்து உங்களுக்கு நட்டாவே சொன்னார், எங்களுக்கு ஆர்எஸ்எஸோட தேவையெல்லாம் தேவையில்லைன்ட்டு. நாங்களே வளர்ந்துட்டோம் மம்மின்னார் அவர். நீங்கள் உங்கள் இது தேவையில்லை, நாங்களே நல்ல சுயமாக செல்வாக்கோடு இருக்கோம், உங்கள் அட்வைஸ் தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு பேசுகிறேன். ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸை கண்டுக்காதே இருந்தாங்க. ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து எடுபடாத ஒரு நிலையில் இருந்து இருந்தாலுமே வந்து ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியை தான் அவங்க நிறைவேற்றுறாங்க. இப்போ 370 எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி தானே. யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வராங்கன்னா அது ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி தானே. அதை மீறி மோடி வந்து சுத்த சுயம்பிரகாச ஆர்எஸ்எஸ் அவர், 100% அக்மார்க் ஆர்எஸ்எஸ் அவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த தலைமை பொறுப்பில் அந்த ஈகோ இருக்குல்ல, ஒன்றை கேட்டுன்னு நினைச்சு நானே ஒரு ஆர்எஸ்எஸ், நான் மோகன் பாகவத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, நான் என் வேலையை நான் பார்ப்பேன், இல்லை அவங்க சொல்கிற சில விஷயங்கள் அவங்க நிறைய அப்பாயின்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, அவங்கள படத்தை வேறு ஒருத்தர் போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு அதிருப்தியெல்லாம் பலது இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இருந்தாலும் நானே ஆர்எஸ்எஸ் ஆள் தான், நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் இருந்தது. ஆக்சுவலாக அந்த கட்டம் வரும்போது ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்கன்ட்டு. அவங்க வேலை செய்யலை உத்தரப்பிரதேச எலெக்ஷனில். அதனால தான் 46 இடங்கள் சமாஜ்வாடி காங்கிரஸ் அங்கே வந்ததை நம்ம பார்த்தோம். அது அப்போ என்னாச்சுன்னா அப்புறம் தான் அவங்க மூச்சுட்டாங்க. மக்களவை தேர்தலில் வந்து 303 240 ஆனவன தான் மூச்சுட்டாங்க. அடாடா அது ரொம்ப மோசமாக இருக்கே, ஆர்எஸ்எஸ் அங்கே வேலை செய்யலைன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடுவேன்ட்டு அப்புறம் போய் நாக்பூரில் போய் காலில் விழுந்துட்டாங்க. ஐயா நீங்கள் தயவு காட்டுங்க, உங்கள் ஆளுங்க வேலை செஞ்சால் தான் முடியும்னா ஹரியானா தேர்தலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹரியானா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் மட்டும் இறங்காதிருந்தாங்கன்னா பாஜக வந்து ஜாதி ரீதியான பிரச்சாரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆர்எஸ்எஸும் அவங்க உள்ளே போனதுனால தான் ஒரு மைரடியில் அவங்க வந்து அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்க. பாஜக வாங்கினது 39.85, காங்கிரஸ் வாங்கினது 39.05, 0.85 தான் டிஃபரன்ஸு. ஆனால் இடங்கள் வந்து 11 டிஃபரன்ஸு. ஆர்எஸ்எஸ் மட்டும் பிரச்சாரம் பண்ணாதான் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் அங்கே ஈஸியாக தூக்கி அடிச்சுட்டு வந்துருப்பாங்க. ஆனால் காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சனை போன்ற விஷயங்கள் அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது வச்சுக்கோங்க, அதே மாரி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே வின் பண்ண, நாங்கள் இருந்தால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க. அங்கே மகாராஷ்டிரா வந்து ஆர்எஸ்எஸோட ஹோம் கிரவுண்டு, நாக்பூர் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கே தோத்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கே பிரச்சனை வரும் மறுபடியும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போது ஆர்எஸ்எஸோட ஹோல்டு நம்ம பவரை வந்து கையில் வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் வந்து ஒர்க் பண்ணி திரும்பவும் பார்கெனிங் பவர் ஆகட்டும் இல்லை பவர் ஆகட்டும் நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி பார்த்தாலுமே பாஜகவோட தாய் ஸ்தாபனன்றது ஆர்எஸ்எஸ் தானுங்க. இப்போ திமுகவோட தாய் ஸ்தாபனம் தீக்கான்னு சொல்கிற மாதிரி
ஒரு சில விஷயங்கள் இப்போ திமுக திமுக எல்லா விஷயங்களையும் ஒற்றுமை இருக்கா? இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையில் திமுகவுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்குல்ல, இது அரசியலில் வந்துட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸோட அரசியல் விங்கு தானே பிஜேபி. அப்போ அவங்க சில நெளிவு சுழியோடு தான் ஓட்டு வாங்கணும்ல, அதுக்கேற்றபடி சில பாலிசிலாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ஆர்எஸ்எஸ்க்கு கூட ஒத்துக்காத ஒரு சில விஷயமா இருக்கலாம். அதனால் கொஞ்சம் மோதல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் அது வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஆக்சுவலாக அந்த ஹோம் கிரவுண்டில் வந்து வின் பண்ணல வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பின்னடைவு. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 70,000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 1,00,000 பேர் வேலை செய்கிறதா தகவல் வந்தது. அவங்க வந்து கிராமமாக போயிட்டு வீடு பை வீடு போயிட்டு இந்த மாதிரி இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னா வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்கணுன்ற மாதிரியான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க. அது வந்து நிச்சயமாக இந்த பாஜகவோட கூட்டணி வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து அஜித் பவாருக்கு பிரச்சாரம் பண்ணல. அவங்க ஷிண்டேவுக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் தான் பெரும்பாலும் பிரச்சாரம் பண்ணாங்க. அஜித் பவார் தொகுதிகளெல்லாம் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சாங்க, அஜித் பவார் வந்து அவர் நம்பத்தகுந்த ஒருத்தர் இல்லை, அவர் ஜெயிக்க வச்சு அவர் மறுபடியும் போய் சரத்பவாரோட சேர்ந்துருவார் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பண்ணலை. ஷிண்டே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவர். அதனால் ஷிண்டேக்கும் பாஜகவுக்கும் நல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கி தள்ளவே முடியாது. அது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு வெற்றியில்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 2022 ஒரு மாற்றம் இருந்தது. ஃபட்னாவிஸ் வந்து முதலமைச்சர், அந்த ஃபட்னாவிஸை இறக்கிட்டு துணை முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக்குனாங்க. அங்கே வந்து ஒரு புள்ளி சொன்னாங்க, மோடி வந்துட்டு ஃபட்னாவிஸோட வளர்ச்சி விரும்பலை, ஏன்னா ஃபட்னாவிஸ் தான் அடுத்த பிரதமராக வரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்து மோடி விரும்பலை, அதனால தான் அவர் வந்து துணை முதலமைச்சராக ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வந்து அந்த ஹோல்டை விடுவாங்களா, ஃபட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்குவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது மோடி எப்படி பார்ப்பார்? இல்லை, ஃபட்னாவிஸ் முதலமைச்சர் ஆனாலுமே அங்கே அவருக்கு லோக்கலில் மராத்தாக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதை மீறி பிஜேபி அதை பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படியே பிஜேபியில் பண்ணால் கூட யாராவது ஒரு மராத்தாவை கொண்டு சிஎம் போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஃபட்னாவிஸை தூக்கி போட்டு மராத்தாஸ் இப்போ எதிர்க்கிறாங்கல்ல, ஃபட்னாவிஸ் வந்து நாங்கள் எதிர்ப்போன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மராத்தா தலைவர்னு சொல்கிறார், இடஒதுக்கீட்டுக்காக போராடுறாரு. அவர் சொல்கிறாரு ஃபட்னாவிஸை போட்டால் நாங்கள் போராட்டம் நடத்துவோன்றாரு. அதுக்காக ஒருவேளை பாஜக வந்து ஃபட்னாவிஸுக்கு பதிலாக இன்னொரு மராத்தாவை, பாஜகலேருந்து ஒரு மராத்தாவை கொண்டு வந்து சிஎம் போட்டால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. அது ஆர்எஸ்எஸ் விடுமான்னு தான் கேள்வி. அது ஆர்எஸ்எஸை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் இருக்கணுங்க, நம்ம ஆளுங்க அதிகாரத்தில் இருக்கணும். அது ஃபட்னாவிஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ஆர்ஒயாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். பிஜேபி ஆட்கள் அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அப்போ ஃபட்னாவிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபட்னாவிஸை சென்ட்ரலில் கொண்டு போவாங்க. இங்கே ஃபட்னாவிஸ் போடுறது மராத்தா எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலான்னு போட்டால் அது ஒரு விஷயம். ஷிண்டே கோச்சிப்பார், மராத்தா எதிர்ப்பாங்க. இதெல்லாம் மீறி நம்ம ஃபட்னாவிஸை போடுறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு தைரியமாக தான் ட்ரை பண்ணுறாங்க. என்ன ரிஸ்க் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிக்கலாம் தான் போடுறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, மராத்தா எதிர்க்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபட்னாவிஸை வந்து போட்டால் ஒரு ஷிண்டேக்கும் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை போட்டாலுமே அது பிஜேபி சார்பாக போட்டால் கூட ஷிண்டே எதிர்க்க தான் போகிறாரு. அவரை முதல்வர் ஆக்கணும் தானே அவரோட பிரச்சனை. இன்றைக்கி யாரை போட்டால் என்ன வந்தது? ஸோ பிஜேபிக்கு தான் இது பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ பிஜேபி ஃபட்னாவிஸை சிஎம் போட போகிறாங்களா, சென்டருக்கு தூக்க போகிறாங்களா தான் பாயிண்டிங்க. அதை பொறுத்து தான் இருக்குது. பட் அவர் சென்டருக்கு தூக்கின்னு போனாலும் சரி, இங்கே அவர் சிஎம் போட்டாலும் சரி, அவர் வந்து மோடிக்கு போட்டியாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸை பொறுத்த மட்டும் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு இமீடியட் சாய்ஸ் வந்து நிதிஷ் கட்கரியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் நாக்பூரில் வந்து போட்டி வின் பண்ணவர் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு செல்லப்பிள்ளையாகவும் இருக்கார். அவர் வந்து ஆர்எஸ்எஸோட ஸ்டான்ச் இதாக இருக்கார். மோடிக்கு ஓரளவுக்கு மோடியோட கருத்துலேருந்து கொஞ்சம் சில விஷயங்களில் மாறுபட்டும் இருக்கார். அவரை வந்து மோடி முழுசாக நம்பலை, நிதிஷ் கட்கரியை. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து நிதிஷ் கட்கரியை முழுசாக நம்புது ஆக்சுவலாக வந்து. அதனால் ஆர்எஸ்எஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிதிஷ் கட்கரி, இல்லை ராஜ்நாத் சிங்கு, இல்லை சௌஹான், நம்ம மத்திய பிரதேஷ் சௌஹான், இப்படி தான் இருக்குமே தவிர அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப ஜூனியர், ஃபட்னாவிஸ் ரொம்ப ஜூனியர். அதனால் அதை அவங்க ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒன்று சென்ட்ரலில் வேணால் மந்திரியை போட்டுப்பாங்களே தவிர அவருக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள் அவரை குரூம் பண்ணுறது, மோடி எப்படி குரூம் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸ், அந்த மாதிரி ஒரு குரூம் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது வந்து பிராமினாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் யோசிப்பாங்க. ஒரு ஓபிசி அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுக்கான வாய்ப்பு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பிராமின்னா அந்த பிராமின் லாபின்னும் போது எல்லாருடைய ஆதரவும் கிடைக்குமான்றது ஆர்எஸ்எஸ் யோசிப்பாங்க. ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமின் தான் ஆரம்பித்த ஸ்தாபனமாக இருந்தால் கூட யாரை போட்டால் எல்லாரோட ஆதரவும் பெற முடியும்னு யோசிப்பாங்கல்ல. அந்த இடத்துல ஒரு ஓபிசி போட்டால் பெட்டர்னு தான் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க கொண்டாந்து. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மோடியோ எஸ்சியோ எஸ்சியோ யாரோ ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ண வச்சுக்கோங்க. அதனால் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை வந்து ஆர்எஸ்எஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவரை வந்து சென்ட்ரல் கொண்டு போகலாம், மந்திரி ஆக்கலாம். ஆனால் பிஎம்மாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு மேலே சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே,
இப்போது இந்த தேர்தலை ஒட்டி சார் பரக்கல பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணி வச்சிருக்காரு. மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட்டு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸில் பதிவான ஓட்டுகள் வேறு மாதிரி இருக்குது, அவங்க குறிப்பிட்ட ஓட்டுகள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வித்தியாசங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. 5 லட்சம் ஓட்டுகள், 5 கோடி ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்புகளும் அறிக்கைகள் வெளியிட்டு கேஸ் வரைக்குமே போடுறாங்க. அப்படின்னும் போது இந்த வந்து தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இழப்பு வந்துகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் இவிஎம் மேலும் நம்பிக்கை குறைவு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த விஷயத்தில் எப்படி பார்க்கலாம்? ஒவ்வொரு தேர்தல் அப்பயுமே இந்த பிரச்சனை எழுந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சொன்னால் இந்த எலெக்ஷன் கமிஷன் எருமாட்டு மேலே பெஞ்ச மழை மாதிரி இருக்கானுங்க. அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க இந்த இவங்க. இது நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் ஏடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதை திருப்பி அவங்க சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட என்டர்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அப்போ இதெல்லாம் கேட்டால் அது டேட்டா என்ட்ரியில் பிரச்சனை இருக்குது, கிளரிக்கல் ஏரரு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு வெற்றியை அஃபெக்ட் பண்ணுறது, வெற்றி தோல்வியை அஃபெக்ட் பண்ணுறது, ஜனநாயகத்தோட நோக்கத்தையே வந்து மழுங்கடிக்கிற ஒரு விஷயமா, நிறுத்து போக வைக்கிற ஒரு விஷயமா இந்த விஷயங்கள் மாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த வாட்டி வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் தேர்தலில் போட்ட ஓட்டுக்கும் பதிவான ஓட்டுக்கும் எண்ணின ஓட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது பல தொகுதிகளில். அதை பற்றி எவனுமே பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. என்னடா ஏன் இப்படி இருக்குது? சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பதிவான விகிதம் ஒன்று சொல்கிறீங்க, ராத்திரி 8 மணிக்கு ஒரு பதிவான விகிதம்னு மாற்றி சொல்கிறீங்க, ராத்திரி 12 மணிக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அப்போ என்னடா உங்கள் பிரச்சனை? சொல்கிறத ஒரேடியாக ஒன்றா சொல்லுங்கள், ஒரே சொல்லுங்கள். இப்போ பரகால பிரபாகர் சொன்னது தான். சாயந்தரம் 6 மணிக்கு 58ன்றீங்க, அப்புறம் 8 மணிக்கு வந்து நீங்கள் அது 64ன்றீங்க, அப்புறம் ராத்திரி முடிக்கும் போது 66ன்றீங்க. மொத்தத்தில் ஒரு 6% ஏதோ டிஃப்ரென்ஸ் வரதா சொல்கிறார். எப்படி அது ஏறிட்டு இருக்கும் ஆக்சுவலாக? எங்கள் ஓட்டு போடுறவங்க கடைசியாக போடுறவங்க அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனில் நிற்கிறதுக்கு டோக்கன் கொடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ டோக்கன் கொடுத்து முடியும் போது எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர்ஸ் நிற்கலான்னு தெரிஞ்சிடும். அப்போ அதை கணக்கில் வச்சு தானே நீங்கள் பர்சன்டேஜ்லாம் இல்லை, நீங்கள் ஃபைனலாக எல்லாம் கடைசி ஆள் ஓட்டு போடுற வரையும் நீங்கள் காத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லுங்கள். இப்போ இது மாதிரி சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? நீங்கள் ஏதோ கோல்மால் பண்ணுறீங்க. ஏற்கனவே விவிஎம் கோல்மால்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கோல்மால் போகலாம். நான் ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சைமல்டேனியஸாக 17C ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து என்னோடய வாக்காளர் அடையாள நம்பரு, என்னோடய பேர் எல்லாம் எழுதி அதில் வந்து கையெழுத்து போடணும். நீங்கள் அந்த 17C கவுண்டிங் சென்டரில் உங்களுக்கு நீங்கள் ஏஜென்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. எல்லா கட்சிக்காரனுக்கும் ஒரு காப்பி கொடுப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். போலிங் ஆஃபீஸர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அவன் வந்து இந்த பர்டிகுலர் பூத்தை திறக்கும் பொழுது அதில் வந்து இவிஎம் மிஷின் நம்பர்லாம் போட்டிருக்கோம். பர்டிகுலர் பூத்தை வந்து இப்போ பூத்தோட இவிஎம் ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, டோட்டல் ஓட்ஸ் போல்டுன்னு பட்டன் அழுத்தலாம் வச்சுக்கோங்களேன். அதை அழுத்தும் போது அதில் 100ன்னு வருது வச்சுக்கோங்க. உங்களோட 17C ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் பூத்தோட ஃபார்ம் இருக்குல்ல, அதில் 100 பேர் தான் இருக்கணும். அதில் 100 இருந்து இது 100ன்னு காமிச்சா கரெக்டு. போலான ஓட்டுக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிற ஓட்டுக்கும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பல பூத்தில் வந்து அது ஜாலியாக மாட்டேங்குது. இப்போ உதாரணம் இது எடுத்துக்கோங்களேன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். 6,40,195 பேர் மொத்தம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் கவுண்ட் பண்ணது எவ்வளோ தெரியுமா? 6,45,92,508. அதாவது 5,04,313 ஓட்டு அதிகமாக கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது போலே ஆகாது. எப்படி அங்கே வந்தது? போலே ஆகாது. எப்படி சார் 5 லட்சம் ஓட்டு அதிகமாக வருது? இது வந்து ஒரு கேள்விக்குறி தானே. 5 லட்சம் ஓட்டுன்றது ஏன் சார்? ஒரு ஓட்டில் வின் பண்ணுறான், 10 ஓட்டில் வின் பண்ணுறான், 2 ஓட்டில் வின் பண்ணுறான், இல்லை 100 ஓட்டில் வின் பண்ணுறான், 200 ஓட்டில் வின் பண்ணுறான். இப்படி தான் இருக்கும். சில 288 தொகுதிகளில் 280 தொகுதிகளில் பதிவான ஓட்டுகளோட கவுண்ட் பண்ண ஓட்டுகள் அதிகம். அதில் குறிப்பாக 2 தொகுதிகளில் 4,500 ஓட்டு 4,500 ஓட்டு அதிகமாக இருக்குது. அப்போ இது எப்படி சார் நம்ப முடியும்? நம்ம அயோக்கியத்தனம் பண்ணுறான் எலெக்ஷன் கமிஷன். நான் சொல்கிறேன், இதெல்லாம் ரெக்கன்சைல் பண்ணாத. கேட்டால் வந்து டேட்டா என்ட்ரி சரியில்லை, கிளரிக்கல் மிஸ்டேக்கு, அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். என்னையா விளையாடுற? ஜனநாயகமாக கேலி கூத்தாது. ஆக்சுவலாக ஜனநாயகத்தில் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் ஜனநாயகத்து மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? ஒரு டெமோக்ராட்டிக் இது எலெக்ஷன்ஸாக எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு? ஏற்கனவே இவிஎம் பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இந்த அயோக்கியத்தனத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் தட்டி கேட்க வேண்டாமா? உதாரணமாக எடுத்துக்கோங்க, நவாக்கார்னு ஒரு தொகுதி சார். நவாக்கார் தொகுதியில் வந்து போலான ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 2,40,022 போலானது. எண்ணினது எவ்வளோ தெரியுமா? 2,41,193. அப்போது டிஃபரன்ஸ் வந்து 1,171. அங்கே வின்னிங் டிஃபரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? வெற்றி பெற்ற வேட்பாளரோட டிஃபரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1,122 சார். அதிகமாக நீங்கள் எண்ணின ஓட்டு 1,171,
வெற்றி பெற்றவனோட டிஃபரன்ஸ் வந்து 1122 1171 கம்மியாக இருக்குது. அப்போ அதிகமான ஓட்டுகள் வந்து சாதகமாக இருக்குல்ல, பிஜேபி ஆளுக்கு சாதகமாக இருக்குல்ல. அப்போ எவ்வளோ தொகுதியில் அவருக்கு உதவி பண்ணியிருக்கு? இந்த மாதிரி அதிகமான ஓட்டு போனால்தான் கணக்கு பண்ணது. எவ்வளோ தொகுதியில் பாஜகவுக்கு உதவி பண்ணியிருக்கு? அப்போ இது யார் விசாரிக்கிறது? இன்னொரு தொகுதி மாவல்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் வந்து போலான ஓட்டுகள் 2,80,319, கவுண்ட் பண்ண ஓட்டுகள் 2,79,000, குறைஞ்சி போச்சு. லெஸ் எவ்வளோ தெரியுமா? 1,238 வாக்குகள் குறைஞ்சி போயிருக்கு. இந்த வாக்குகள் குறைஞ்சி போன வாக்குகள் அது வந்து எதிர்கட்சிகளுக்கு போகிற வாக்குகளாக இருந்திருக்கனால அதை வந்து அவன் ஜெயிச்சிருப்பான்ல அவன். அப்போ இது என்ன கணக்கு? இது இப்போ அதிகமாக கவுண்ட் பண்ணப்பட்ட வாக்குகள் பிஜேபிக்கு ஆதரவாக போயிருந்ததுன்னா, குறைவாக போன இடத்துல வந்து அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அங்கே எப்படி குறைஞ்சிது அது ஓட்டு? போலான ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் எப்படி குறைவாக வந்தது ஆக்சுவலாக? இது என்ன அயோக்கியத்தனம் சார் இது? இதை யார் கேட்குறது? இதெல்லாம் இதுதான் பிரச்சனை. எங்கே யார் இதெல்லாம் தட்டி கேட்க போகிறாங்க? இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் சரி பண்ண போகிறான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த தேர்தலை பார்க்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நடந்த தேர்தல் ஒழுங்காக நடந்ததா இல்லையா நமக்கு சந்தேகமாக இருக்குது ஆக்சுவலாக. நாடாளுமன்ற தேர்தலையும் கூட சார் ஓட் ஃபார் டெமோக்ரஸி வந்து கிட்டத்தட்ட 138 தொகுதிகளுக்கு மேலே இந்த மாதிரியான மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க. இது பதிலளிக்க போனால் தேர்தல் ஆணையம் வந்து கண்டுக்கிறதே இல்லை, ஆஃபீஸர்ஸ் வெளியே போனால் வெளியே எங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிடுறாங்க, லெட்டர் கூட வாங்குறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க. இது யாருக்கிட்ட பொறுப்பு இருக்குது? தேர்தல் ஆணையத்திட்டு இருக்கா, இல்லை கடைசியில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா? தேர்தல் ஆணையத்திட்டு தான் சார் இதோட பொறுப்பு இருக்குது. அவங்க தான் சார் இது சரி பண்ணணும். அவங்க சரி பண்ணணும்னா யார் சரி பண்ணுவாங்க? ஆனால் அவங்க அடுத்தடுத்த அவங்க வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது. அவன் அடுத்த இதெல்லாம் வாங்கி ஊற போட்டுட்டு நீங்கள் ஏதாவது பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டாக சீரியஸாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரெக்கன்சைல் பண்ணால் இருக்க ஃபிகர்ஸ் ரெக்கன்சைலே ஆக மாட்டேங்குது. நான் தேர்தலையே நான் நல்லன் வாய்டாக பண்ணிவிடுவேன், இந்த தேர்தல் நடத்தினே செல்லாதுன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டாமா? இது என்ன ஒரு அப்போ எப்படி நம்பிக்கை வரும் நமக்கு இந்த எலெக்ஷன் இதில்? அதனால் இது வந்து ஏதோ கிளரிக்கல் மிஸ்டேக்கு, டேட்டா என்ட்ரியில் தப்புலாம் சொல்லி விட்டு போக முடியுமா சார்? இது ஜனநாயகம் சார், இது டெமோக்ரஸி. இதில் பெரும்பான்மை முக்கியம். அதில் கோல்மால் பண்ணிங்கன்னா எப்படி சார் நம்ம வந்து ஒரு நேர்மையை நாணயத்தோட ஒரு தேர்தலை வந்து நடந்தது நம்ம நம்ப முடியும்? நம்ம பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டே இருக்குது சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.